இப்போ வந்து ஹைட்ரோசெஃபலஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஐ கிவ் யூ ஃபியூ செகண்ட்ஸ் டைம், நீங்கள் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா? ஜஸ்ட் ப்ரிப்பேர் இட் ஃபாஸ்ட். ஸோ இப்போ டெஃபினிஷன் என்னென்னு நம்ம முகேஷ் வந்து ஹைட்ரோசெஃபலஸ் டெஃபினிஷன் சொல்லுவார். சொல்லு முகேஷ். ஹைட்ரோசெஃபலஸ்னா ஒன்றுங்க, நம்ம பிரெயினில் வென்ட்ரிக்கிள்னு ஒரு பார்ட் இருக்கும். அந்த வென்ட்ரிக்கிள் பார்ட்டை வந்து சிஎஸ்எஃப் ஃப்ளூயிட் வந்து அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கிறனால என்ன ஆகும்னா இந்த வென்ட்ரிக்கிள் வந்து என்லார்ஜ் ஆகும், பெருசாகிறதுனால என்ன ஆகும்னா பிரெயினில் உள்ள ப்ரெஷர், இன்ட்ரா கிரேனியல் ப்ரெஷர்னு இருக்கும், அது இன்க்ரீஸ் ஆகும். அதனால அவங்களுக்கு ஹெட்டு வந்து பார்க்க பெருசாக இருப்பாங்க. இது வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா நிறைய பிரெயின் டேமேஜுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதோட காசஸ் என்னவா இருக்கும்னு யார் சொல்ல போறீங்க? சொல்லுங்க. கன்ஜெனிட்டல் அப்நார்மாலிட்டிஸ் இந்த மெனிஞ்சைட்டிஸ், பிரெயின் டியூமர்ஸ், அப்புறம் ஹெட் இன்ஜுரி தான் வரும். சரி, ஓகே. வாட் ஆர் தி சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரோசெஃபலஸ்? Enlarged head circumference, irritability, vomiting, nausea, and developmental delayed milestones. ஓகே. கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் என்ன? நான் சொல்கிறேன். வாமிட்டிங் இருக்கும், ஹெட் என்லார்ஜாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பிளட் விஷன் இருக்கும், கெயிட்டில் ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து நார்மல் மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணுறத டிலேவாக அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தலை வந்து பெருசாக இருக்கும், சிஎஸ்எஃப் ஃப்ளூயிட் அதிகமாக இருக்கனால அவங்களுக்கு பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷனும் மிஸ் ஆகும். ஸோ வாட் ஆர் தி டயக்னோசிஸ்? எதெல்லாம் வச்சு நீங்கள் டயக்னோஸ் பண்ணுவீங்க அவங்களுக்கு ஹைட்ரோசெஃபலஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு சிஎஸ்எஃப் அதிகமாக இருக்குன்னா என்ன டெஸ்ட் பண்ணுவேன்? சிஎஸ்எஃப் ஃப்ளூயிட் டெஸ்ட் பண்ணணும். ஸோ அதில் தான் அவங்களுக்கு சிஎஸ்எஃப் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும். அடுத்து உங்களோட ஹெட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ், அதை வச்சு தான் ஹெட் எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் ஆர் இன்ச்சஸ் பெருசாக இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ அதை வச்சும் அந்த ஹைட்ரோசெஃபலஸ்ன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். சரி, ஓகே, இதெல்லாம் பண்ணியாச்சு. ஒரு பக்கம் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் என்ன கொடுக்கும் ஃபார் ஹைட்ரோசெஃபலஸ்? அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் கோஆர்டினேஷன் இருக்காது, தலை ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால தலை பாரமாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும், பாஸ்டர் மாறும், வெயிட் மாறும். அவங்களுக்கு என்னென்னலாம் நீ ஃபிசியோதெரப்பி மேனேஜ்மெண்ட் கொடுக்குறேன்? எஸ், போஸ்டர் ட்ரைனிங் கொடுக்கலாம், பேலன்ஸ் கோஆர்டினேஷன் எக்ஸசைஸ் ஃப்ளூயிடு என்லார்ஜ்மெண்ட் இருக்கனால அந்த மசாஜ் எதுவும் மசாஜ் எப்படி பண்ண முடியும்? ஃப்ளூயிட் இருக்கிற இடத்துல பண்ண முடியும். குழம்பலான்னு உள்ளே போய்டும். எப்படி பண்ணுவேன்? அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃப்ளாஸிடாக இருக்குது, இப்போ இந்த குழம்பலா தன்மை தான் இருக்குமே தவிர்த்து அவங்களோட சர்ஃபேஸ் ஸ்கல் வந்து ஹார்டாக இருக்காது. பொசிஷனிங் பண்ணலாம். கொஞ்சம் அவங்களுக்கு அந்த பாரம் குறைய எடுத்து நீங்கள் பொசிஷனிங் பண்ணலாம். இன்கேஸ் அவங்களுக்கு வந்து சிஎஸ்எஃப் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆஃப்டர் சர்ஜரி போஸ்ட் ஆஃப் கேர் என்னென்னலாம் பண்ணுவாங்க? ஏர்லி மொபிலைசேஷன், வெரி குட். அவங்களுக்கு விஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அப்போ அதுக்கு என்ன நம்ம ஃபிசியோவில் பண்ண முடியுங்களா? பண்ண முடியுமா? ஸோ ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, இப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது, இது எல்லாமே நம்ம தான் உங்களுக்கு சொல்லுவோம். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே, தேங்க்யூ. So finally we are concluding that hydrocephalus is an abnormal accumulation of CSF within the ventricular system of the brain, leading to increased intracranial pressure and ventricular enlargement. Epidemiology is that it is congenital and approximately 1,000 in 1 per 1,000 live births are affected by hydrocephalus. The main causes are the meningitis, adequate stenosis, and post-hemorrhage idiopathic. The main cause of the pressure, that is normal pressure, is idiopathic. And the clinical features includes rapid enlargement head circumference, bulging anterior frontal, sunset sign, that is downward gaze deviation, scalp vein prominence and irritability, headache, and
very wet, wobble, and very wakey urinary inconsistency, gait ataxia, dementia, etc. are the symptoms of hydrocephalus. They can diagnose through CT, MRI, lumbar puncture, and ultrasound. And most probably, the medical and surgical management includes VP shunt, that is ventriculoperitoneal surgical treatment, ETV, endoscopic third ventriculostomy, and medications include acetazolamide and temporary or adjacent medications. The physiotherapy management, our goal is to improve the motor function, prevent the secondary complication, and promote the development. So we have to do the developmental stimulation, positioning, trunk strengthening, balance strengthening, parallel bar assistive devices, and breathing exercises, handling positions, activity guidelines, etc. Thank you.